இப்போ நம்ம தமிழ் ஷார்ட் ஹேண்டில் சுருக்கெழுத்தில் அத்தியாயம் 4 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாற்று உருவங்கள் ரா, ரா, ஹ, ஷா இந்த 4ம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு மாற்று உருவங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ராக்கும் ஷாக்கும் இட்சாக்கும் ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ் வரும். அதனால் எந்த ஸ்ட்ரோக்ஸ் எதுக்கு போடணும் அப்படின்றது நமக்கு புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒன்று மேல் நோக்கிய கோடுகள், இன்னொன்று கீழ் நோக்கிய கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இப்போது ரா, ரா, ஹ, ஹ, இட்சா ஆகிய மெய்களில் ஒவ்வொன்றுக்கும் மற்றொன்றோடு வாகாக சேர்த்து எழுதவும், ஆரம்ப ஈற்று உயிரொலிகளை காட்டவும் மேற்கோடு கீழ்கோடு என முறையே 2 உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த 2 உருவங்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், எதுக்கு எதை எழுதணுன்றது நமக்கு புரியாது. இப்போது இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு என்னென்ன எதுக்கு எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 5 ரூல் மட்டும்தான் இருக்குது. ராக்கும் 5 ரூல் தான் இருக்குது. என்ன அந்த 5 ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரை ஃபஸ்ட்டு முன்னதாக வந்துட்டு பின்னாடி ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு கீழ்கோடு யூஸ் பண்ணணும், கீழ்கோடு ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ராக்கப்புறம் கடைசியில் உயிரெழுத்தோடு முடிஞ்சா அங்கே மேற்கோடு யூஸ் பண்ணணும். எதுக்கு அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம புள்ளி வச்சு நம்ம முடிக்கணும் இல்லையா, அங்கே உயிரெழுத்து இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ராராவை வந்தால் கீழ்கோடு எழுதணும். அதுவே முடிவில் ராராவுக்கு பின்னாடி உயிரொலி வந்தால் மேற்கோடு எழுதணும். 2 ரூல். ஒன்று, ஃபஸ்ட்டு உயிர் முன்ன கொண்டு பின்னாடி ராரா வந்தால் கீழ் நோக்கி எழுதணும். உயிரொலியோட கடைசியில் முடிஞ்சா ராராக்கு அப்புறம் அங்கே மேற்கோடு எழுதணும். இப்போது நம்ம எழுதும்போது நமக்கு வாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ராரா வந்துச்சுன்னா கீழ்கோடு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே அரிமா, அ, ரி, மா. இதுவே மேல் நோக்கி எழுதுனா இங்கே பாருங்கள், இப்போது அ, ரி, மா. இது எழுதுனா நல்லா இருக்கா? இல்லை. அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது லாஸ்ட்டு, நேர்கோடு மேற்கோடுகளுக்கு பின்னாடி ராரா வந்தால் வாகான சேர்க்கையை உச்சரித்து மேற்கோடு எழுதப்படும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நேர்கோடு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ராரா வந்தால் அந்த மேற்கோடோடவே சேர்த்து இந்த ராராவையும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மேற்கோடு ராரா எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒரு கோடு மாதிரி தானே கொடுத்துருக்காங்க இங்கே, அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது 4th. 5th என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது இங்கே வாகா எழுதுறதுக்கு நமக்கு வாட்டப்படுற மாதிரி எழுதுறதுக்காக கீழ் நோக்கி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இச்சா, ஷா, ஷா, ஜா, டா, தா, வா, லா, யா, ழா இதுக்கு முன்னாடி ராரா வந்துச்சுன்னா மேல் நோக்கிய ரா எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5 ரூல் தான். ஃபஸ்ட்டு ரூல், உயிரொலி முன்னே வந்துச்சுன்னா கீழ் நோக்கிய கோடு, உயிரொலி கடைசியில் வந்துச்சுன்னா மேல் நோக்கிய கோடு, மேல் நோக்கிய ஸ்ட்ரோக் போடணும். நம்ம வாட்டப்படுற மாதிரி எழுதணும் அப்படின்னா மாக்கு முன்னாடி ரா வந்துச்சுன்னா கீழ் நோக்கி எழுதணும். இதுவே நேர்கோடுகளுக்கு முன்னாடி ரா வந்தால் மேல் நோக்கி எழுதணும். வாகாக, அதாவது வாட்டப்படுற மாதிரி எழுதுறதுக்காக இந்த இச்சா, ஷாஷா, ஜாடா, தா, வா, லா, யா, ழா அதுக்கு முன்னாடி ராரா வந்தால் மேற்கோடு எழுதணும். இதுதான் 5 ரூல். முடிஞ்சிச்சு. இதுவே ஷாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அதே மாதிரி தான் ராராக்கு நம்ம சொன்ன மாதிரியே தான். உயிரொலியை முதலாக கொண்டு அப்படி இல்லைன்னா தனித்தோ வந்தால் கீழ்கோடு ஷா எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹாவுக்கு பின்னாடி கா, மா, லா அதெல்லாம் வந்துச்சுன்னா வாட்டப்படுற மாதிரி எழுதுறதுக்காக கீழ்கோடு ஹா எழுதப்படும்னு சொல்கிறாங்க. தேர்டு, படுக்கை கோடுகளுக்கு பின்னாடி ஹா வந்தால் அங்கே கீழ்கோடு எழுதப்படும்னு சொல்கிறாங்க.
4th வாகுடன் எழுதுவதே, அதாவது வாட்டமாக எழுதுறதே முக்கியம் அப்படின்றதால பெரும்பாலும் எதை பற்றி எழுதுகிறாங்கன்னா மேற்கோடு ஹா தான் எழுதுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துனா அக்குன்னு நமக்கு தெரியும். இந்த அக்குன்றது சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். அப்படி வந்தாலும் அதுக்கு என்னென்னா ஹக் அப்படி சொல்ல மாட்டோம். ஹ அப்படிங்கிறது தான் அந்த உயிரொலியை தான் நம்ம போடுவோம். அப்போது ஹக்து, ஹக்து, ஹெது, ஹே தானே வருது, அதனால் ஹெக்து. ஆயுத எழுத்துன்றது நடுவில் மட்டும்தான் வரும். அப்படி வந்தாலுமே அதுக்கு ஹ அப்படின்ற குறியை தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடமொழி எழுத்தாகிய ஹ தமிழில் கா என்றும் உயிரெழுத்துக்களாகவும் மாறும். அதாவது ஹான்றது தமிழில் க அப்படின்னும் மாறும்னு சொல்கிறாங்க. அப்படி மாறுறதால தமிழில் அந்த ஹான்ற சவுண்டு எப்படி மாறி மாறி ஒலிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறியீட்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒலிக்கு ஏற்ற குறியே போடப்படும். இங்கே பாருங்கள், மோஹி சொல்லும்போது ஹே அப்படி தான் வருது. அதனால் கி, ஹரி, ஹரி, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி குறி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹாக்கு வந்து உயிரொலியை முன்னதாக கொண்டோ இல்லை தனித்தோ வந்தால் கீழ்கோடு போடணும். அதுக்கப்புறம் ஹாவுக்கு பின்னாடி கா மா லா அந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்தாலும் நம்ம கீழ்கோடு ஹா தான் போடணும். படுக்கை கோடுகளுக்கு பின்னாடி ஹா வந்தாலும் கீழ்கோடு தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. வாகுடன் எழுதுவதே முக்கியம் அப்படின்றதால போன இதில் ராராக்கு பார்த்த மாதிரி தான் இதுவும் வாகுடன் எழுதுறது தான் நமக்கு முக்கியன்றதால பெரும்பாலும் மேல் நோக்கிய கோடு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேல் நோக்கிய ஹா தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்துன்றது சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். அந்த இடையில வரும்போதும் அங்கே ஹ அப்படின்ற ஒரு மெய்யெழுத்துக்குரிய தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வடமொழி எழுத்துக்கு ஹாக்கு எப்படி தமிழில் கான்று இருக்கோ அதே மாதிரி அதனுடைய உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹான்ற சவுண்டை நம்ம போடணும்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்து இச்சா. இப்போது வடமொழி எழுத்தில் ஷா அப்படின்னு சொன்னாலுமே தமிழ் அது இச்சா அப்படின்றது தான் நம்ம படிப்போம். இப்போது ஷாவும் இச்சாவும் பெரும்பாலும் ஒலியில் ஒத்து போகிறதால இரண்டுக்கும் இந்த ஒரு குறிகள் தான் நம்ம எழுதுகிறோம். இப்போது ஹா வந்து எப்படி உயிரொலியை முதலாக கொண்டு வந்தால் அதுக்கு வந்து நம்ம கீழ் நோக்கிய கோடு போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த இச்சாக்கும் நம்ம கீழ் நோக்கிய கோடு தான் போடணும். மெய்யெழுத்துக்கள் அந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் போடணும். அதேமாதிரி கா மா லா இங்கே எப்படி நம்ம பார்த்தோமோ காமாலா வந்துச்சுன்னா நமக்கு முன்னோக்கி, அதாவது காமாலாக்கு முன்னாடி இச்சா வந்தாலும் கீழ்கோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட்டு ரூல், வாகுடன் எழுதுறது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதால பெரும்பாலும் மேற்கோடு ஷா அதை தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ஒரே மாதிரி தான் வரும். ஷாவும் இச்சாவும் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த ஆயுத எழுத்து வடமொழி எழுத்து ஷா அது ரெண்டு மட்டும்தான் இதில் வராமல் இருக்கும். இது எல்லாமே சேம் அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்க இந்த தனிக்குறிச்சொற்களையும் நம்ம பார்த்துடலாம். ஓர், ஒரு, ஒவ்வொரு, இரு, இருக்க. அல்லங்கிறது மேலே போடணும். எல்லை அப்படிங்கிறது கோடோட செகண்ட் பிளேஸில் போடணும். இல்லை தேர்ட் பிளேஸில் போடணும். தனியாய் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பிளேஸு. தேதிங்கிறது செகண்ட் பிளேஸு. தீவிரமாய் அப்படின்றது தேர்ட் பிளேஸு. அது அப்படிங்கிறத டார்க்காக ஃபஸ்ட் பிளேஸில் போடணும். எதுங்கிறத டார்க்காக செகண்ட் பிளேஸில் போடணும். இதுங்கிறத டார்க்காக தேர்ட் பிளேஸில் போடணும். அதே மாதிரி அதை அப்படிங்கிறத ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக போடணும். எதைங்கிறத செகண்ட் பிளேஸில் டார்க்காக போடணும். இதைங்கிறத தேர்ட் பிளேஸில் டார்க்காக போடணும். அவ்வளோதான். இந்த சாப்டர் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு. அத்தியாயம் 4 மாற்றுருவங்கள் ராரா ஹா ஷா இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.